ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் Wondershare PDFelement ஸோ அந்த சாஃப்ட்வேரில் இருக்கிற ஒரு சில ஏஐ ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, இதில் இருக்கிற ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு சில டைம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் டாக்குமெண்ட்டில் வந்து ஏதாவது கிராமர் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா கரெக்ட் பண்ணி கொடுக்கும். ட்ரான்ஸ்லேட் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் டாக்குமெண்ட்டில் இருக்கிற லாங்குவேஜ் வந்து கம்ப்ளீட்டாக வேறு லாங்குவேஜுக்கு வந்து மாற்றிக்க முடியும். நம்ம வேர்டு என்டர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து வேர்டு பிபிடியில் ரெடி பண்ணி கொடுக்கும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஹியூமன் ரெடி பண்ணதா இல்லை வந்து ஏஐ ரெடி பண்ணதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி கொடுக்கும். தென் பிடிஎஃப் ஃபைலில் வந்து இப்போ சம்மரைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில மேத் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து Wondershare ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத ஒரு ஃபீச்சர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது. ஓகே, இந்த Wondershareோட PDFelement சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்மளால் பிடிஎஃப் வந்து பார்த்து கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஆல்ரெடி ஒரு ஃபுல் ரிவ்யூ வீடியோ வந்து போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த PDFelement சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த லிங்க் வந்து வந்துருங்க. ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃப்ரீ டவுன்லோட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து செட்டப் ஃபைல் டவுன் ஆயிரும். இதுதான் நமக்கு இந்த செட்டப் ஃபைல் எப்பவும் போல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஈஸியாக உங்களால் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த சாஃப்ட்வேர் நமக்கு வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான், பட் ஒரு சில ஃபீச்சர்ஸ் நமக்கு வந்து பெய்ட் பண்ணாதான் ஒர்க் ஆகும். இதுதான் இந்த Wondershareோட PDFelementோட இன்டர்ஃபேஸ். ஸோ ஏஐ டூல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த ஏஐ டூல் நமக்கு வந்து பார்த்தா மேத் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தா இந்த வெப்சைட்டில் எடுத்திருக்கோம். இதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்தா ஆன்சர் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து 3 கொடுத்துருக்காங்க. செக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாப்பப் வரும். அதில் வந்து ஜஸ்ட் இந்த எக்ஸ்பிளைன் பட்டன் செலக்ட் பண்ணலாம். ரீசனிங் 6 = 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தா 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்க ஆன்சர் நமக்கு 3. ஸோ ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிருக்கு. ஓகே, செலக்ட் கிளிக் எக்ஸ்பிளைன், நமக்கு எக்ஸ்பிளைன் வந்து காட்டுது. ஸோ ஃபைனலாக நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தா 9 அப்படின்னு வந்து போட்டிருக்கு. ஸோ இங்கேயும் வந்து பாருங்கள் ஆன்சர் இஸ் 9. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு சில மேத் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது. இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் கூட சால்வ் பண்ணி கொடுக்குது. ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் to equivalent that integral. ஸோ நமக்கு வந்து பார்த்தா ஆன்சர் வந்து இருக்கு. இதில் இருக்கிற இந்த எக்ஸ்பிளைன் டூல் யூஸ் பண்ணி நம்மளால ஒரு சில மேத் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் ஏஐ சம்மரைஸ். ஸோ சம்மரைஸ்னா நமக்கு வந்து பார்த்தோம் டாக்குமெண்ட்ல இருக்கிற முக்கியமான விஷயத்தை மட்டும் நம்ம காட்டும். ஸோ டாக்குமெண்ட் நம்ம வந்து ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் தான். ஜஸ்ட் நீங்கள் இந்த பிடிஎஃப் சாஃப்ட்வேர்க்குள்ள போட்டிங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃபாக சேஞ்ச் ஆயிரும். ஓகே, ஒன்ஸ் இந்த டாக்குமெண்ட் இம்போர்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் மேலே உங்களுக்கு வந்து பாருங்க ஏஐ அசிஸ்டன்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து பாருங்க ஏஐ சம்மரைஸ் கரண்ட் பிடிஎஃப். ஓகே, நமக்கு வந்து பார்த்தா வந்துருச்சு. ஓகே, இந்த டாக்குமெண்ட் நமக்கு வந்து ப்ரீஃபாக வந்துருக்கும். ஸோ இது நமக்கு என்ன பண்ணணும் வந்து பார்த்தா அதில் என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் இருக்கோ அது மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தா காட்டும். ஸோ இன்னும் உங்களுக்கு நிறைய டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி ஜென்ரேட் ஆகும். இந்த மாதிரி உங்கள் ப்ரீஃபான டாக்குமெண்ட்டில் கீ பாயிண்ட்ஸ்க்கு வேண்டி இந்த ஏஐ சம்மரைஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இது ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. அந்த டாக்குமெண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ஜென்ரேட் பண்ணதா இல்லை ஒரு ஹியூமனே டைப் பண்ணுறதான்னு செக் பண்ணிக்க முடியும். அதுக்கு நமக்கு வந்து பார்த்தா அதே மாதிரி ஏஐ அசிஸ்ட். ஸோ அதில் வந்து பாருங்கள் ஏஐ ஜென்ரேட்டட் டிடெக்ட் அப்படின்னு இருக்கு. டிடெக்ஷன் ஹஸ் பீன் கம்ப்ளீட்டட், யுவர் ஃபைல் ஹஸ் பீன் ஹியூமன் டிடெக்ட் வந்துருச்சு. ஸோ இந்த ஃபைல் நம்ம வந்து பார்த்தோம் ஹியூமன் டிடெக்ட் பண்ணதா அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ரீரைட் அண்ட் கிராமர் செக். ஸோ இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தோம் ஒரு அப்பாலஜி லெட்டர் வந்துருக்கு. ஸோ இதில் நம்ம ஏதாவது ஸ்பெல் மிஸ்டேக் பண்ணாலோ இல்லை கரெக்டாக கிராமர் மிஸ்டேக்காக இருந்தாலும் நம்ம ஈஸியாக கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம ரீரைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் உங்களுக்கு வேணுன்ற டெக்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு வந்து ஏஐ வரும். ஸோ அதில் வந்து பாருங்கள் ரீரைட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ ரீரைட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு அந்த டாக்குமெண்ட் வந்து இப்போ ரீரைட்டிங் வந்து ஆகும். ஸோ நமக்கு வேறு விதமாக மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ரீரைட் ஆகிருச்சு. தென் அதுக்கப்புறம் அந்த காப்பி பட்டன் இருக்கும். ஜஸ்ட் அந்த காப்பி பட்டன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் காப்பி பட்டன் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் கண்ட்ரோல் V கொடுத்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆயிரும். ஓகே, இது நமக்கு வந்து பாருங்க நம்ம டைப் பண்ணது. தென் இது நம்ம வந்து ரீரைட் பண்ணது. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து பார்த்துருப்பீங்க நம்ம சேஞ்சஸ் இருந்திருக்கு. இதே சப்போஸ் உங்கள் டாக்குமெண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். மேலே ஏஐ அசிஸ்ட். ஸோ ஏஐ அசிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ கிராமர் செக். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கிராமர் செக்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்கள் டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் செக். ஓகே, ஒன்ஸ் நமக்கு வந்து பார்த்தா அதுவே ரீரைட் ஆயிரும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்ட் ஆயிரும். திரும்பி உங்களுக்கு வேணும் அப்படின்னா காப்பி பண்ணிக்கலாம். அது கீழே வந்து பாருங்கள் ரீசன் ஃபார் சேஞ்சஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா அப்பாலஜிஸோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பாக இருக்குன்னு வந்து காட்டுது. த டேமேஜ் இருக்கு. அது வந்து உங்களுக்கு பார்த்தா ஃபாதர் டேமேஜ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கு. கேஷ் யுவர் விண்டோ சுட் பி சேஞ்ச் கேஷ் டு யுவர் விண்டோ அப்படின்னு வந்து மாற்றிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்து சேஞ்சஸ் என்ன பண்ணியிருக்குன்னு வந்து காட்டும். தென் இதை காப்பி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் பேஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டாக்குமெண்ட்டில் ஏதாவது கிராமர் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா ரீரைட் வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் உங்கள் பிடிஎஃப் டாக்குமெண்ட் ஏதாவது டெக்ஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டன்ட்டாக வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகே, இப்போ ஜஸ்ட் நம்ம டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு மேலே ஏஐ அசிஸ்டன்ட், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ட்ரான்ஸ்லேட் வேர்ட் ட்ரான்ஸ்லேட்டர் ஜஸ்ட் அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் லாங்குவேஜ் வந்து பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நிறைய லாங்குவேஜ் சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்ம தமிழ் கொடுத்துட்டு ஜஸ்ட் ட்ரான்ஸ்லேட் வந்து கொடுக்கலாம்.
ஜஸ்ட் இன்ஸ்டன்ட் டைமே உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட் வந்து பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி நம்ம இந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே டிரான்ஸ்லேட் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் டைப் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணினா மட்டுமே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே டிரான்ஸ்லேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து மீனிங் வந்து காட்டும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஜஸ்ட் இது செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ண உடனே அதுவே டிரான்ஸ்லேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நமக்கு இதில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ நம்ம டாக்குமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஏஐ டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த சாஃப்ட்வேர்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் தான் நான் சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.